வணக்கம். வகுப்பறையில நான் எதை பின்பற்றணும்? பாடநூலையா, ஆசிரியர் கையேட்டையா, அல்லது பயிற்சி நூலையா? பாடப்பொருளும் சில பயிற்சிகளும் பாடநூல்ல இருக்கு. செய்து பழகுவதற்கான பயிற்சிகளும் மதிப்பீட்டு பயிற்சிகளும் பயிற்சி நூல்ல இருக்கு. பாடநூல்ல இருக்கிற பாடப்பகுதியை எப்ப நடத்தணும், பயிற்சி நூல்ல இருக்கிற பயிற்சிகளை எப்ப செய்யணும் அப்படிங்கிற வழிகாட்டலும் ஆசிரியர் கையேட்டிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பல்வகுப்பு சூழல்ல ஒவ்வொரு வகுப்பிலும் பல நிலைகள்ல குழந்தைகள் இருப்பதை அடையாளம் கண்டு நிலைவாரியான கற்பித்தலுக்கான வழிகாட்டுதலையும் ஆசிரியர் கையேடு கொடுக்குது. மேலும் சொல்லப்போனா எண்ணும் எழுத்தும் கற்பித்தல்ல இன்னும் பல கூறுகள் இருக்கின்றன. பல்வகுப்பு மேலாண்மை, நிலைவாரியான கற்றல் கற்பித்தல், செயல்பாட்டுக்கான கற்றல் விளைவுகள், காணொளிகள், ஒளிப்பாடங்கள், அடிப்படை எழுத்தறிவு பெறுவது முதல் மொழித்திறன் பெறுவது வரைக்குமான செயல்பாடுகள், சிந்தனை ஆற்றலுக்கான செயல்பாடுகள், படைப்பாற்றலுக்கான வாய்ப்புகள், பேச்சாற்றலுக்கான வாய்ப்புகள், இவை அனைத்தும் ஆசிரியர் கையேட்ல இருக்குது. ஆசிரியர் கையேட்டை முழுமையாக படித்து உள்வாங்கிய பிறகு பாடநூல், பயிற்சி நூல் என்ற வரிசையில் செல்வதே திட்டமிட்ட கற்றல் விளைவை குழந்தைகள் அடைவதற்கு உதவும். நன்றி. நன்றி.